வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. அதற்கான ரிசல்ட் மத்திய இடைநிலை வாரியம் தற்போது வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி கல்வி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அரசு பள்ளிகள் இமாலய வரலாற்று தேர்ச்சியை பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 5594 அரசு பள்ளி மாணவர்கள் எழுதினர். இதில் 5582 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதத்தை 99.79 என எகிரி வைத்துள்ளனர். இந்த தேர்ச்சி முக்கியத்துவத்தை முந்தைய ஆண்டு முடிவுகளுடன் ஒப்பிடும்போது பிரமிக்க வைத்துள்ளது. 2024-25 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 81.25% மட்டுமே இருந்தது. ஓராண்டு கால இடைவெளியில் தேர்ச்சி 18.54% உயர்ந்துள்ளது. இந்த தேர்ச்சி அரசு பள்ளிகளின் மீதான கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது. புதுச்சேரி பகுதியில் 3865 மாணவர்கள் தேர்வு எழுதியது. 3858 பேர் தேர்ச்சி பெற்று 99.82%, காரைக்கால் பகுதியில் 1145 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 1140 பேர் தேர்ச்சி பெற்று 99.56% எட்டியுள்ளனர். தனிப்பட்ட முறையில் புதுச்சேரி அரசு பள்ளிகளின் செயல்திறனும் இந்த ஆண்டு பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்தம் 122 அரசு பள்ளிகளில் 115 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது பல்வேறு கேள்விகள் அரசினை நோக்கி எழுந்தன. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கடினம், அவ்வளவு பெரிய சுமையை அரசு பள்ளி மாணவர்களால் தாங்கவே முடியாது என்ற கேள்வி கணைகள் எழுந்து அச்சப்பட வைத்தது. ஆனால் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட 2ஆம் ஆண்டிலேயே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி அரசு பள்ளிகள் இமாலய தேர்ச்சி சாதனையை பதிவு செய்து சாதித்துள்ளனர். இது அரசு பள்ளிகளை நோக்கி எழுந்த அனைத்து விமர்சனங்களையும் தவிடு பொடியாக்கியுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை எடுத்த துணிச்சலான முடிவிற்கு கிடைத்த முதல் வெற்றி இது. கடல் வளத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரியில் துவங்கியது. இதையொட்டி மத்திய அரசின் உத்தரவுப்படி ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரையிலும் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இந்த தடை பொருந்தும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் படகுகள் அனைத்தும் ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. விதிகளை மீறி கடலுக்கு செல்லும் படகுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கு வேலை இருக்காது என்பதால் இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் படகுகளை சீரமைக்கவும் வலைகளை பழுது பார்க்கவும் பணிகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். தேய்மானம் அடைந்த இன்ஜின்கள் மற்றும் வர்ணம் மங்கிய படகுகள் இனி புதுப்பொலிவு பெற துவங்கும். மீன்பிடி தடைக்காலம் துவங்கியுள்ளதால் 61 நாட்களுக்கு பெரிய விசை படகுகள் முடங்குவதால் சிறிய பைப்பர் படகுகள் மூலம் கொண்டு வரப்படும் மீன்களை சந்தைக்கு வரும். இதனால் மீன் விலை இனி வரும் நாட்களில் உச்சம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆச்சாரிய பள்ளிகளில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் தமிழ் புத்தாண்டு நாளில் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்காக பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவிற்கு முன்னாள் மன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி முகாமை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஆச்சாரிய பள்ளி குழுமங்களின் நிறுவனர் மற்றும் தாளாளரான அரவிந்தன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து இச்சிறப்பு முகாமின் நோக்கம் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அறிவு சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் குறித்து அரவிந்தன் அனிபால் நேருவுடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் முகாமின் சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் நிறுவனர் அரவிந்தனின் தொலைநோக்கு பார்வை தன்னை மிகவும் கவர்ந்ததாக அனிபால் நேரு பாராட்டினார். விழா நிறைவில் அனிபால் நேரு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இம்முகாம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில்
நிறுவனர் அரவிந்தன் அனிபால் நேருவிற்கு சிறப்பு பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் தின விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலர் ரமேஷ், சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, வரதட்சணை தடை ஆலோசனை குழு தலைவர் வித்யா ராம்குமார், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குநர் ஆஷா சுரேஷ் பாபு, அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், நடனம் மற்றும் தத்துவத்தில் PhD பெற்ற மேரி ஸ்டெல்லா, திருநங்கையரிடையே ஊழியம் செய்து வரும் ஸ்டெல்லா ரிச்சர்ட், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாநில துணை செயலாளர் திருநங்கை தலைவி ஷீதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உடல் தானம் செய்ய முன்வந்தது பாராட்டுக்குரியதாகும். மேலும் 8 திருநங்கைகளுக்கு கல்வி மற்றும் பல்துறை சாதனைகளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக பறையாட்டம், பரதநாட்டியம் மற்றும் அழகி போட்டிகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பூட்டின. Thank you so much. அருவி நடனக்குழு குழுவின் பெயர் அருவி நடனக்குழு. ஸ்ரீதர்ஷினி அவர்களுக்கு நன்றி. சூப்பரா டான்ஸ் பண்ணீங்க. Thank you so much. சங்கவி அவர்களுக்கு நன்றி. காயத்ரி அவர்களுக்கு நன்றி. வைஷாலி, இவ்வாண்டு நடைபெற்ற CBSE பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பெட்டட் செமினர் CBSE பள்ளி சாதனை படைத்துள்ளது. பள்ளி முதல்வர் பாஸ்கல்ராஜ் தொலைநோக்கு பார்வையுடன் கல்வி தரத்தை உயர்த்தி வரும் திறமையான தலைவராக பாராட்டப்படுகிறார். அவரின் வழிகாட்டுதலே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர் தினேஷ் பாலன் 492 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம், யுகேஷ் 487 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம், அக்ஷய் 486 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் தமிழ், சமூக அறிவியல், பிரெஞ்சு மற்றும் PAT பாடங்களில் 100% மதிப்பெண்கள் பெற்று சிறப்பித்துள்ளனர். 50 மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இதை முன்னிட்டு முதல் 10 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். மாணவர்களின் தொடர்ந்த உழைப்பு, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோர்களின் ஊக்கமே இந்த வெற்றிக்கு காரணம் என அவர் பாராட்டினார். இதற்கிடையில் பள்ளியில் 11ஆம் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்திய அளவில் முன்னணி பயிற்சி நிறுவனங்களான பிரெப் எஜுகேஷன்ஸ் மற்றும் பெட்டிட் பியோனர் அகாடமி உடன் இணைந்து பிரிட்ஜ் கோர்ஸ் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் எதிர்காலத்தில் நீட், JEE போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறும் வகையில் சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர்களை திறமையானவர்களாக உருவாக்க பள்ளி உறுதியாக செயல்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். எதிர்காலத்திலும் கல்வித்துறையில் பல சாதனைகள் படைத்து உயர்ந்த இடத்தை பெறும் என்ற நம்பிக்கையுடன் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார். உப்பளம் இந்திரா காந்தி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தட்டிக் ஓட்டப்பந்தய தடத்தின் பராமரிப்பு குறைவால் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 400 மீட்டர் சிந்தட்டிக் டிராக் தேசிய அளவிலான வீரர்களை உருவாக்கும் நோக்கில் 2021ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் தற்போது அந்த மைதானத்தின் நிலைமை கவலைக்கிடமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. மைதானத்தை சுற்றி இருந்த இரும்பு வேலி சேதமடைந்து அகற்றப்பட்டதால் பாதுகாப்பின்றி உள்ள டிராக்கில் நாய்கள் உள்ளிட்ட விலங்குகள் சுதந்திரமாக நுழைந்து சேதப்படுத்தி வருவதாக வீரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பயிற்சி மேற்கொள்ளும் வீரர்கள் அச்சத்துடன் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் ஸ்பைக் ஷூ அணிந்து ஓடுவதற்கு பதிலாக நாய்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கே அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என உள்ளூர் தடகள வீரர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முன்னதாக சிறப்பாக பராமரிக்கப்பட்ட மைதானம் தற்போது வேலி இல்லாததால் பாதுகாப்பற்றதாக மாறி பயன்பாட்டில் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
இதையடுத்து பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த முக்கிய விளையாட்டு வசதியை பாதுகாக்க உடனடியாக வலுவான இரும்பு வேலி அமைத்து பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வீரர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உகந்த பராமரிப்பு மேற்கொள்ளப்பட்டால் உப்பளம் மைதானம் மீண்டும் ஒரு சிறந்த விளையாட்டு மையமாக உருவாகும் என்பதில் வீரர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தீயணைப்பு துறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் திருச்சூர் தீயணைப்பு பயிற்சி பள்ளிக்கு செல்லும் வழியில் சேலம் அருகே நிகழ்ந்த விபத்தில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் அருகே பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்த காரை கண்ட தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு விபத்தில் சிக்கியிருந்த பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி வழங்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தீயணைப்பு வீரர்களின் துரிதமான நடவடிக்கை பெரிய விபத்தை தவிர்த்ததுடன் அவர்களின் மனிதநேய செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை நடைபெற்றது. இவ்வழிபாட்டில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் கொம்பாக்கத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி, பானுமதி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் வரும் 20ஆம் தேதி ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தரின் மகா குரு பூஜை திருவிழா நடைபெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருளை பெறுமாறு ஆலயம் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் தனலட்சுமி பாஷிங்கம், துணை இயக்குநர்கள் ராஜலட்சுமி மற்றும் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் தலைவர் பாஷிங்கம் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் SRM பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட் தொடர்பு மற்றும் தொழில் சேவைகள் மூத்த மண்டல தலைவர் தினேஷ் வாசுதேவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு, முன்னாள் மாணவர்களும் மருத்துவருமான டாக்டர் அரவிந்த் குமார் மற்றும் டாக்டர் பானுப்பிரியா ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள், பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இடம்பெற்றவர்கள் மற்றும் வகுப்பு வாரியாக முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு நன்றி கூறினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் கொம்யூன் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் விழா நடைபெற்றது. ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுகவினர் கிருமாம்பாக்கம் கடை வீதியில் உள்ள கழக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மந்தைவெளியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு குடியிருப்பு பாளையம் பிரகாஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு தொகுதி கழக அவைத் தலைவர் பலராமன், துணை செயலாளர் கோவிந்தராஜ், பொருளாளர் இளம்பருதி, கழக பிரதிநிதி ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலையில் கழக முன்னோடிகள் தேவநாதன், குடந்தை மனோகர், மரைக்காயர் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவில் பன்னீர் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ராமானுஜம், ராமர், இளைஞரணி அமைப்பாளர் தினகரன், கிளைக்கழக செயலாளர் கார்சிமேடு குமரவேல், பிள்ளையார் குப்பம் மார்ட்டின், காளிதாஸ், கிருமாம்பாக்கம் ஆறுமுகம், வள்ளுவர்மேடு சமரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புகழ் முழக்கமிட்டனர்.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷத்தை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினரும் திரிவேணி நகர் பக்தர்களும் செய்திருந்தனர். தமிழக எல்லைப் பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து இறையருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் முன்பு நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்து ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை குரல்முரசன், சுலோச்சனா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை புதுச்சேரியில் காணாமல் போன கட்டிட தொழிலாளி பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊசுட்டேரி அருகே வாழப்பட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமியின் மனைவி அமுதா கடந்த வாரம் அரும்பாத்தபுரம் வெண்ணிசாமி நகர் பகுதியில் வசிக்கும் தனது மூத்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றிருந்தார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி வேலைக்கு சென்ற அவர் வீடு திரும்பாததால் மகன் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். விசாரணையின் போது அமுதாவுடன் பணிபுரிந்த தருமபுரி பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்தது. அவரை கைது செய்து ரகசியமாக விசாரித்ததில் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. முதற்கட்ட விசாரணையில் அமுதாவுக்கும் பரந்தாமனுக்கும் இடையே பணம் தொடர்பான பிரச்சனை இருந்தது தெரிய வந்தது. இதனால் அமுதாவை தனியாக பேச வேண்டும் என கூறி புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை அருகில் உள்ள முந்திரி தோப்பிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு பணம் குறித்து ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை தாக்கி பின்னர் கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை முந்திரி தோப்பில் புதைத்துவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து புதுச்சேரி மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து சம்பவ இடத்திற்கு சென்று புதைக்கப்பட்ட நிலையில் அழுகியிருந்த அமுதாவின் உடலை மீட்டனர். தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு ஆதாரங்களை சேகரித்தனர். பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சமூக செயல்பாட்டாளர் ஹாப்பிராஜ் நினைவேந்தல் மற்றும் நூல் அறிமுக கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள திராவிட விடுதலைக் கழக தோழமை ஒன்று கூடல் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஹாப்பிராஜ் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் அம்பேத்கர் நம் தலைவர், திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூல் அறிமுகம் இடம்பெற்றது. விழாவிற்கு அக்ஷலயா மேரி தலைமை தாங்க ஆனந்தி வரவேற்புரையாற்றினார். சுனிதா ஹாப்பிராஜ் முன்னிலை வகித்தார். பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த சிற்பிராஜன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார்.
தொடர்ந்து சென்னை திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த உமாபதி நினைவேந்தல் படத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சேர்ந்த சுந்தரவல்லி கருத்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக ஜனநாயக இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் நூலினை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த தீனா செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.